ஒரு காரசாரமான அம்மா ஸ்டைலில் கேரளா ஃபிஷ் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நான் வந்து அயில மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். மண்சட்டி நல்லா காஞ்சதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வெந்தயத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுடுறேன். 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். அண்ட் தென் 2 தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கி அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அப்புறமா நான் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற போட்டு இந்த மாதிரி புளி கரைச்சல் செஞ்சு அதையும் ஊற்றிட்டேன். அண்ட் தென் அரை மூடி தேங்காவை அரைச்சி அதையும் ஊற்றிக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து குழம்பை நல்லா கொதிக்க விடணும். 10 மினிட்ஸ் போதும். அதிலே நம்ம போட்டிருக்க ஃபிஷ் பீசஸ் எல்லாமே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். ஸோ குழம்பு கொஞ்சம் திக்கானோடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இட்ஸ் டன். அவ்வளோதான். இந்த ஃபிஷ் கறியை நீங்கள் வந்து நல்லா சூடான ரைஸ் கூடயோ இல்லை சப்பாத்தி கூடயோ சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.